தெய்வ மனங்களுக்கு வணக்கம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க கோவில் வந்து திருப்பதியில இருக்குது. திருப்பதியில இந்த கோவிலோட பேர் வந்து வக்குல மாதா கோவில். வக்குலா தேவி யாரு அப்படின்ற கதை வந்து கலியுகத்துக்கு முன்னாடி யுகமான துவாபர யுகத்துக்கு வந்து போகுது. துவாபர யுகத்துல வந்து கிருஷ்ணரோட வளர்ப்பு தாயான யசோதா கிருஷ்ணரோட கல்யாணத்தை பார்க்க முடியல. அதனால கிருஷ்ணர்கிட்ட வந்து உன்னோட கல்யாணத்தை நான் நேர்ல பார்க்கணும் அப்படின்னு யசோதா வந்து வரம் கேக்குறாங்க. உடனே கிருஷ்ணர் வந்து என்னோட அடுத்த யுகமான கலியுகத்துல வந்து நான் வந்து பெருமாள் அவதாரம் எடுப்பேன். அப்ப நீங்க வந்து என்னோட வளர்ப்பு தாயா வக்குலா தேவியா வந்து நீங்க வந்து அவதாரம் எடுப்பீங்க. அப்ப நான் பத்மாவதியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறப்ப அந்த கல்யாணத்தை நீங்க நேர்ல பார்க்கலாம் அப்படின்னு வரம் கொடுக்குறாரு. அதன்படியே கலியுகத்துல வந்து வக்குலா தேவி வந்து அவங்களோட பையனான பெருமாளோட கல்யாணத்தை நேர்ல பாக்குறதா கதை சொல்லப்படுது. இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா திருப்பதியில இருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஒரு குட்டி மலை மேல இருக்குது. கோவில் வந்து ரொம்ப சின்ன கோவில் தான். வக்குலா தேவிக்கு வந்து ஒரே ஒரு சன்னதி மட்டும்தான் இருக்குது, வேற எதுவுமே இல்ல. நீங்க திருப்பதி வந்தீங்கன்னா கட்டாயமா இந்த கோவில் வந்து பாருங்க. ரொம்ப ரம்யமா ரொம்ப பக்தி மயத்தோட இருக்குது.